அன்புக்குரியவர்களே, என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்க்கறதுக்கு பொள்ளாச்சிக்கு போயிருந்தேங்க. அவருடைய ஒன்லி சன் ஒரு 2 1/2 வருஷம் பெங்களூரில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். நான் போன அன்னைக்கு வீட்டில் இருந்தான். தோப்புக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்தான். அவன் போன அப்புறம் அவங்க அப்பாவை கேட்டேன், "என்ன சார் இது தம்பி லீவில் வந்திருக்கானா?" அப்படின்னு. "இல்லை சார், வேலையை விட்டு வந்துட்டான்" அப்படின்னாரு. நான் தோப்புக்கு அவர் கூட போனேன். போனப்போ அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், "என்னையாச்சு 2 1/2 இயர்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்த பெங்களூரில் என்ன ஆச்சு?" சார், என்னால் 2 1/2 வருஷம் இருந்தேனே தவிர அடுத்தவங்களை என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல சார். என்னுடைய இம்மீடியட் சுப்பீரியர் டீம் லீடரை கூட என்னால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல சார். அவன் என்னை பற்றி போட்ட ரிப்போர்ட் எல்லாம் அட்வர்ஸ் ரிப்போர்ட்ஸ். எனக்கு அப்ரைசலே வரல. நாம் இவ்வளோ சொத்தை வச்சுக்கிட்டு இவங்ககிட்ட ஏன் நம்ம பிச்சைக்கார மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் வேலையை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னான். நான் அந்த பையனை கேட்டேன், அப்பா, உன்னால் எல்லாரையும் திருப்தி பண்ண முடியாது. எந்த மனிதனாலையும் எல்லோரையும் திருப்தி பண்ண முடியாது. ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் இருக்கு, இஃப் யூ ஹாவ் டு சாட்டிஸ்ஃபை எவ்ரி ஒன் யூ ஹாவ் டு செல் ஐஸ்கிரீம். ஆனால் அந்த ஐஸ்கிரீம் கூட ஆஸ்மாகாரனுக்கு ஒத்து வராது. அப்போது ஐஸ்கிரீம் விற்கிறவனால கூட எல்லாரையும் திருப்தி பண்ண முடியாது. அதான் நடைமுறை உண்மை. நாம் நம்ம வேலையை பார்க்கணும். அடுத்தவன் நம்மளை பற்றி என்ன பார்க்குறான், என்ன செய்யறான், என்ன ரிப்போர்ட் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய வேலையில் நம்மளால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கலர் கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் இந்த உலகத்தை பார்க்குறாங்க. இந்த கலர் கண்ணாடி அப்படிங்கிறது அவங்க எண்ணம். பச்சை கலர் கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்த்தா எல்லாம் பச்சையாக தான் தெரியும். அதே மாதிரி சிவப்பு கலர், மஞ்சள் கலர், நீல கலர், இப்படி எந்த நிறமுள்ள கண்ணாடி போடுறோமோ அதை வச்சு தான் நமக்கு இந்த உலகமே கலர்ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு நான் அவன்கிட்ட சொன்னேன். இப்படித்தான். அப்போ அவனுக்கு ஒரு சின்ன கதையை சொன்னேன். இப்படித்தான் ஒரு நாள் ஒருத்தன் என்ன பண்ணான், கடவுளை நோக்கி படு பயங்கரமாக தவம் இருக்கிறாங்க. சாதாரண தவம் இல்லைங்க, கடுமையான தவம். கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. நேராக அப்பியர் ஆனார் அவன் முன்னால். அப்போ அவன் தவத்தை மெச்சனும், உனக்கு என்ன வேணும் கேளுன்னாரு. கடவுளே, மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு மைண்ட் ரீட் பண்ணுற பவர் அது எனக்கு கொடுங்க அப்படின்னா. உடனே கடவுள் என்ன பண்ணார், அப்படியே தந்தோம் போ அப்படின்னாரு. கொஞ்ச நாள் ஆச்சுங்க. அவன் மறுபடி கோயிலுக்கு உடையாந்து லபோ திபோன்னு கத்துறான். கடவுள் அவன் முன்னால் மறுபடியும் வந்தாருங்க. என்னையாச்சு, நீ இதை இப்போ தானே வரம் வாங்கிக்கிட்டு போனேன், 1 மாதம் கூட ஆகல. ஐயோ, அந்த வரமை எனக்கு வேணாம், திருப்பி எடுத்துங்கண்ணா. ஏன்னார். என்ன கடவுளே, நீங்கள் அடுத்தவன் என்னை பற்றி என்ன நினைக்கிறான்னு இந்த பவர் வந்தாலும் வந்தது. ஒவ்வொருத்தவனும் என்னை பற்றி எவ்வளோ தப்பாக நினைக்கிறான்னு இப்போ தான் தெரியுது. ஒருத்தவன் என்ன சோம்பேறின்னு நினைக்கிறான், ஒருத்தவன் குடிகெடுக்கிற பையன் நினைக்கிறான், ஒருத்தவன் படு மோசமான ஆளுன்னு நினைக்கிறான், நயவஞ்சகன்னு நினைக்கிறான். அதனால் அடுத்து இவங்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க என்னை பற்றின்னு எனக்கு தெரியாமல் இருந்தால் தான் என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கேன். தயவுசெய்து அந்த பவரை எடுத்துங்கண்ணா. சரி, நான் எடுத்துக்கிறதுக்கு முன்னால் உனக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன் பார். நீ அந்த ஆலமரம் ஒன்று இருக்குது, அதை காமிச்சார். அதுக்கு அடியில் நல்லா படுத்து நல்லா தூங்குற மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு கெட்டியாக மூடிக்கிட்டு படுத்துக்கோ, எதுக்கும் கண்ணை தரக்கூடாது அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவன் போய் படுத்துக்கிட்டாங்க. படுத்துட்டு கிடக்குறான். அப்போ ஒரு நல்ல போதையில் ஒரு குடிகாரன் வராங்க. வந்து இவனை பார்க்குறான். பார்த்துட்டு காலையிலே செம போதை ஏற்றிட்டான் போல் இருக்குது குடிகார பையன் அப்படின்ட்டு இவனை தாண்டி போகிறான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு திருட்டு பையன் வரான். அவன் இவன் தூங்குறது பார்க்குறாங்க. நைட்டு ஃபுல்லாக ஊடு பூந்து கொள்ளை அடித்த பொருளை மரத்தில் பதுக்கி வச்சுட்டு என்ன தூக்கம் தூங்குறான் பார் கொள்ளைக்கார பையன் அப்படின்னு அவன் தாண்டி போனான். 3ஆவதா ஒரு துறவி வந்தாருங்க. அவர் இவனை பார்த்துட்டு, ஆஹா, முற்றும் துறந்த ஒரு ஞானி, எதை பற்றியும் நினைவு இல்லாமல் கடவுள் சிந்தனையில் எப்படி தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தாண்டி போனாங்க. உடனே கடவுள், அப்பா எழுந்துடுறா அப்படின்னாரு. எழுந்தான். பார்த்தியா, நீயாக படுத்திருந்த, ஆனால் நீ ஒருவனின் பார்வையில் குடிகாரனான, இன்னொருத்தவனுடைய பார்வையில் கொள்ளைக்காரனான, இன்னொருத்தவன் பார்வையில் ஒரு துறவியான. ஆனால் நீதான்.
நீ அவங்க பார்வையில எப்படி தென்பட்டையோ, நீ அது கிடையாது. அதனால இந்த உலகத்துல நம்ம வீட்ல ஆகட்டும், நண்பர்கள் கிட்ட ஆகட்டும், சொந்தக்காரங்க கிட்ட ஆகட்டும், ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் உன்னை பற்றிய புரிதல் வேறதா இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நீ நினைச்சீன்னா, உன்னுடைய வாழ்வு படுமோசமாக மாறிவிடும். உன்னுடைய வாழ்வு நீ விரும்பியது போல் வாழ முடியாமல் நடிப்பு வாழ்க்கையாகத்தான் இருக்கும் என்று கூறி அந்த பையனை மறுபடி போய் வேலையில ஜாயின் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சேன். வாழ்க வளமுடன்.